குட் மார்னிங் டு ஆல். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீலோம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சீலோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, the presence of body cavity or coelom is important in classifying animals. அதாவது அனிமல்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாடி கேவிட்டியை வச்சு தான் அனிமல்ஸையே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. த மோஸ்ட் அனிமல் possess a body cavity between the body wall and the alimentary canal and is lined with mesoderm. நிறைய அனிமல்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனிமலோட பாடி கேவிட்டி, பாடி வால், அதோட உணவு குழலுக்கு இடையில இருக்கும். சரியா? the body cavity between the body wall and the alimentary canal and is lined with mesoderm. அதில் பார்த்தோம் அப்படின்னா the animals which do not possess a body cavity are called acoelomates. அதாவது ஏசீலோமேட் அப்படிங்கிறது அனிமலில் அந்த பாடி கேவிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய அனிமலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏசீலோமேட்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல சீலோம் வந்து இருக்காது, ஆப்சண்ட்டாக இருக்கும். அதை தான் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் சீலோம், அதான் ஏசீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சின்ஸ் தேர் இஸ் நோ பாடி கேவிட்டி இன் திஸ் அனிமல்ஸ், இந்த அனிமலில் பொறுத்த வரைக்கும் பாடி கேவிட்டி இருக்காது. த பாடி இஸ் சாலிட் வித்தவுட் எ ப்ரீவிசரல் கேவிட்டி. This restrict the free movement of internal organs அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்னல் ஆர்கனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ மூமெண்ட்டான இயக்கத்தை வந்து என்ன பண்ண, ஃப்ரீ மூமெண்ட்டை வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. சரியா? அதுக்கு வந்து எதை அனிமலை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஏசீலோமேட்டுக்கு? ஃப்ளாட் வார்ம்ஸு சொல்லலாம். சரியா? ஃப்ளாட் வார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ளாட் வார்ம்ஸ். இதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளாட் வார்ம்ஸ். இது வந்து ஏசீலோமேட்டுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம், ஃப்ளாட் வார்ம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன் சம் அனிமல்ஸ் த பாடி கேவிட்டி இஸ் நாட் fully lined by the mesodermal epithelium, but the mesoderm is formed as scattered pouches between the ectoderm and endoderm. அதாவது சில அனிமல்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடி கேவிட்டி அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாட் ஃபுல்லி லைன்டு, அதாவது ஃபுல்லாகவும் இல்லாமல் இன்கம்ப்ளீட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அது மட்டும் இல்லாமல் அதோட இந்த மீசோடர்ம் இஸ் ஃபார்ம்ட் ஆஸ் ஸ்கேட்டர்ட் பவுச்சஸ். அதோட மீசோடர்ம் அப்படிங்கிறது நடு அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம், சென்டரில் இருக்கும். சரியா? the scattered pouches between the ectoderm and endoderm. ectoderm அப்படிங்கிறது வந்து அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கிறது தான் ectoderm. endoderm அப்படிங்கிறது இன்னர் சர்ஃபேஸில் இருக்கிறது தான் endoderm அப்படின்னு நம்ம சொல்லுவோம். such a body cavity is called zoodocoel. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், zoodocoel, and is filled with zoodocoelomic fluid. அங்கே வந்து ஒரு ஃப்ளூயிட் ஒன்று ஃபில் ஆகிருக்கும், அதை தான் வந்து ஜூடோசீலோமிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த அனிமல்ஸ் தட் possess a zoodocoel are called zoodocoelomates. அப்போ அந்த இடத்துல வந்து zoodocoelomates, ஜூடோ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு பொய்யான அப்படின்னு அர்த்தம். சரியா? அதாவது ஃபால்ஸ் சீலோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த ஜூடோசீல் ஆர் கால்ட் zoodocoelomates. எந்த அனிமலுக்கு சொல்லலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் roundworms. The zoodocoelomic fluid in the zoodocoelom act as a hydrostatic skeleton and allows free movement of the visceral organs and for circulation of nutrients. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஃப்ரீ மூமெண்ட்டாக இருக்கும். அதோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ மூமெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை வந்து சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாகவும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கும். சரியா? டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜூடோசீலோமில் அந்த ஜூடோசீலோமிக் ஃப்ளூயிட் வந்து இதில் பயன்படுது. the skeleton and allows free movement of the visceral organs and for the circulation of nutrients. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஜூடோசீலோமேட்டுக்கு ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா உருளைப்புழு. அதாவது இதை தான் வந்து ரவுண்ட் வார்ம்ஸ்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அஸ்காரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதான் வந்து ரவுண்ட் வார்ம்ஸ். ஜூடோசீலோமேட்டுக்கான எக்ஸாம்பிள் ரவுண்ட் வார்ம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூசீலோம். நெக்ஸ்ட் எதை சொல்லலாம் அப்படின்னா யூசீலோம் ஆர் ட்ரூசீலோம்.
ஜூடோசிலோமேட்ஸ் அப்படிங்கிறது ஃபால்ஸ், அந்த இடத்துல வந்து பொய்யான ஒரு உடற்குழின்னு சொன்னோம். இது வந்து யூசீலோம். யூசீலோம் ஆர் ட்ரூசீலோம் இஸ் அ fluid filled cavity that develops within the mesoderm and is lined by mesodermal epithelium called பெரிட்டோனியம். இந்த மீசோடோமல் எபித்தீலியத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெரிட்டோனியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? Such animals with a true body cavity are called coeloms. அந்த இடத்துல வந்து உண்மையான உடற்குழியானது இருக்கும், அதாவது ட்ரூ பாடி கேவிட்டி ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சீலோமேட்ஸ் தான் யூசீலோமேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? சீலோமேட்ஸ் ஆர் யூசீலோமேட்ஸ் பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சீலோம். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சீலோமை பொறுத்த வரைக்கும் யூசீலோமேட்ஸ் சொன்னோம் இல்லையா, யூசீலோமேட்ஸ் ஆர் கிளாசிஃபைட். அந்த யூசீலோமேட்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை இருக்குது அப்படின்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபையாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஜைசோசீலோமேட்ஸ் அண்ட் என்ட்ரோசீலோமேட்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸாக நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து யூசீலோமேட்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல பாடி கேவிட்டி கண்டிப்பாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூசீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ட்ரூசீலோம் அப்படின்னு சொல்கிறது. அதில் வந்து யூசீலோமேட்ஸை வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணி சொல்கிறோம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜைசோசீலோமேட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரோசீலோமேட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜைசோசீலோமேட் த பாடி கேவிட்டி இஸ் ஃபார்ம்டு பை ஸ்பிளிட்டிங் ஆஃப் மீசோடர்ம். இதிலெல்லாம் எந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்லலாம் அப்படின்னா அனிலிட்ஸு, ஆர்த்ரோஃபோட்ஸு, மொலஸ்கஸ். அதுக்கப்புறம் என்ட்ரோசீலோமேட் அனிமல் த பாடி கேவிட்டி இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த மீசோடோமல் பவுச்சஸ் ஆஃப் ஆர்கன்டிரான். இதுதான் வந்து ஆர்கன்டிரான். இது என்ட்ரோசீலோமேட்ஸ். ஜைசோசீலோமேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜைசோசீலோமேட்டு அந்த என்ட்ரோசீலோமேட்னு 2 டைப்ஸாக சொல்கிறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மீசோடம் வந்து 2ஆக டிவைட் ஆகி அதில் உருவாகிறது தான் ஜைசோசீலோமேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு தான் வந்து எதெல்லாம் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா அனிலிட்ஸா, ஆர்த்ரோபோட்ஸும், மொலஸ்கஸ் சொன்னோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரோசீலோமேட்ஸ். என்ட்ரோசீலோமேட் அனிமல் பாடி கேவிட்டிஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் மீசோடோமல். இது வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மீசோடோம் பவுச்சஸ்லேருந்து தான் ஃபார்ம் ஆகும். அதை தான் வந்து என்ட்ரோசீலம், இந்த மீசோடோமோட பவுச்சஸ்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஏரியாவை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கென்டிரான். அதை தான் வந்து என்ட்ரோசீலம் அங்கேருந்து தான் உருவாகும். அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் எல்லாம் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கினோடர்ம்ஸு, ஹெமிகார்டேட்ஸ் அண்ட் கார்டேட்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதுக்கு என்ட்ரோசீலோமேட்டுக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிலிட்ஸ். இந்த அனிலிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எர்த்வாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அனிலிட் இதுதான் வந்து எர்த்வாம். இதெல்லாம் வந்து ஜைசோசீலோமேட்டுக்கான எக்ஸாம்பிளில் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மொலஸ்கஸும் ஜைசோசீலோமேட். இந்த ஸ்னைலு, ஆயிஸ்டர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ் இதெல்லாமே ஜைசோசீலோமேட்டுக்கான எக்ஸாம்பிள் தான். அதுக்கப்புறம் ஆர்த்ரோபோட்ஸ் ஆல்சோ ஜைசோசீலோமேட்டுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ட்ரோசீலோமேட்டுக்கு தான் என்னென்ன எக்ஸாம்பிள்னு சொன்னோம் இல்லையா, எது அப்படின்னா எக்கினோடர்ம்ஸு, ஸ்டார் ஃபிஷ் தெரியும் இல்லையா எக்கினோடர்ம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெமிகார்டேட்ஸ்க்கு வந்து எது எக்ஸாம்பிள் சொல்லலாம் பெலனோ கிளாஸஸ் அப்படின்ற ஒரு அனிமல். சரியா? இதெல்லாம் வந்து என்ட்ரோசீலோமேட்டுக்கான எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கார்டேட்ஸ் ஆல்சோ என்ட்ரோசீலோமேட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். இதெல்லாம் தான் கார்டேட்ஸ் அனிமல்ஸ். The presence of notochord, அதை தான் வந்து கார்டேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சீலோம் அதோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏசீலோமேட்டு, ஜூடோசீலோமேட்டு, சீலோமேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு ஏசீலோமேட் பிளாட்ஃபார்ம் பார்த்தோம். அதோட ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசீலோமேட்னா தெரியும், ஆப்சன்ஸ் ஆஃப் சீலோம், அந்த இடத்துல வந்து சீலோம் இல்லை. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதான் நம்ம சொன்னோம் இல்லையா எக்டோடர்மு, எண்டோடர்ம். இந்த ஏரியா அவுட்டர் சர்ஃபேஸை தான் எப்பவுமே எக்டோடர்ம், இன்னர் ஏரியாவை தான் எண்டோடர்ம்னு சொல்லுவோம். அந்த எக்டோடர்முக்கும் எண்டோடர்முக்கும் இன்பிட்வீனில் இருக்கிறது தான் மீசோடோம். இந்த சென்டரில் இருக்கிறது தான் டைஜஸ்டிவ் கேவிட்டி, அதை தான் வந்து டைஜஸ்டிவ் கேவிட்டின்னு சொல்கிறோம். இது பிளாட்ஃபார்ம் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஜூடோசீலோமேட்லேயும் அதே மாதிரி தான் எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூடோசீல். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ஜூடோசீல்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ரவுண்ட் வார்ம்ஸு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சீலோமேட்னா என்ன சொல்லலாம், ட்ரூ சீலோம், உண்மையான உடற்குழி, அதை தான் வந்து சீலோமேட்டுன்னு சொல்கிறோம். இதுலேயும் அதே மாதிரி தான் பாருங்கள் எக்டோடர்ம்,
எண்டோடம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீசென்ட்ரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும் இதில் சென்டரில், சரியா? அதுதான் வந்து மீசென்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சீலோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்டோடம், எண்டோடம். இந்த ஏரியா வந்து மீசோடோமு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சீலோம், சரியா? இது வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா அனிலிட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸு, மொலஸ்கஸு, எக்கினோடோம்ஸ் அண்ட் கார்டேட்ஸ் இது எல்லாமே வந்து சீலோமேட்டில் தான் வரும், சரியா? அப்போ சீலோமேட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா மொலஸ்கஸு, அனிலிட்ஸு, ஆர்த்ரோபோட்ஸு, எக்கினோடோம்ஸு அண்ட் கார்டேட்ஸ் இதெல்லாம் சீலோமேட்டுக்கான எக்ஸாம்பிளில் சொல்லலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் சைசோசீலோமேட் நம்ம சொன்னோம் இல்லையா? சைசோசீலோமேட்டு, என்ட்ரோசீலோமேட் சொன்னோம் இல்லையா? அதோட டெவலப்மெண்ட்டை பற்றி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டயக்ராமில், எப்படி டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதோட சீலோம் அதில் வந்து ஜைசோசீலோமேட்டில் இந்த எல்லோ கலரில் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எண்டோடோமு. இங்கே பாருங்கள் ரெட் கலரில் இருக்கிறது ஏர்லி மீசோடோம் செல்ஸு. இதில் பாருங்கள் எப்படி டெவலப் ஆகுதுன்னு. இது எக்டோடோம் ஏரியா. அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது அந்த கட்டு, அது வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பிளிட்டிங் மீசோடோம் வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டெவலப்பிங் சீலோமை வந்து அது வந்து ஸ்ப்ளிட் ஆகி எதை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா சீலோமை வந்து டெவலப் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் என்ட்ரோசீலோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜைசோசீலோம். இது வந்து என்ட்ரோசீலோம்லேயும் பாருங்கள் எக்டோடம், எண்டோடம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி மீசோடோமல் செல்ஸு. அந்த செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அது என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டும் செப்பரேட் ஆகிடுது. செப்பரேஷன் ஆஃப் பவுச்சஸ் ஃப்ரம் கட்டில், இதுதான் கட் ரீஜியனு. அதுக்கப்புறம் அது வந்து பவுச்சஸ் வந்து செப்பரேட் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த வந்து என்னாகும் அப்படின்னா டெவலப் ஆகிடும். அந்த சீலோமை வந்து ஃபார்ம் பண்ணும். டெவலப்பிங் சீலோம். இதான் டெவலப்மெண்ட் ஆஃப் ஜைசோசீலோமேட் அண்ட் என்ட்ரோசீலோமேட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்மெண்டேஷன் அண்ட் நோட்டோகார்டு தான் நெக்ஸ்ட் டாப்பிக்கு. அதில் இன் சம் அனிமல்ஸ் த பாடி இஸ் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி டிவைடட் இன்டு எ சீரீஸ் ஆஃப் ரிப்பீட்டட் யூனிட்ஸ் கால்ட் செக்மெண்ட்ஸ் வித் சீரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் சம் ஆர்கானிசம்ஸ். அந்த ஆர்கானிசத்தை தான் எதை சொல்கிறோம் அப்படின்னா மெட்டாமெரிசம். அதாவது சில அனிமல்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடி வந்து எக்ஸ்டர்னலாகவும் இன்டர்னலாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியாகவே இருக்கும், சரியா? அதாவது டிவைட் ஆகி இருக்கும். அதை தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா செக்மெண்ட்டாக இருக்கும். யூனிட்ஸ் கால்டு, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரிப்பீட்டட் யூனிட்ஸ் கால்டு செக்மெண்ட் வித் எ சீரியல் ரிப்பீட்டேஷன்ஸ் ஆஃப் சம் ஆர்கான்ஸ். அதுதான் வந்து மெட்டாமெரிசம். அந்த அனிமலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்படியே டிவைட் ஆகி இருக்கும் அதோட எக்ஸ்டர்னல் இன்டர்னலில். The simplest form of segmentation, அதான் எந்த செக்மெண்டேஷனில் எது சொல்லலாம் அப்படின்னா ஃபவுண்ட் இன் அனிலிடா, அதாவது எர்த் வார்மில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான். அப்போ இது வந்து மெட்டாமெரிசம் அனிமல்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் எர்த் வார்மை. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்ட் இன் அனிலிட்ஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிலிட்ஸோட ஃபைலமில் தான் வரும். அனிலிட்ஸ் இன் விச் ஈச் யூனிட் ஆஃப் த பாடி இஸ் வெரி சிமிலர் டு த நெக்ஸ்ட் ஒன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெட்டாமெரிசம் அந்த டிவைட் அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும், சரியா? பட் இன் ஆர்த்ரோபோட்ஸ், அதே வந்து ஆர்த்ரோபோடில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்த்ரோபோடுக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னா காக்ரோச். இந்த செக்மெண்ட்ஸ் மே லுக் டிஃப்ரெண்ட் அண்ட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அந்த செக்மெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்காது. இதே வந்து நம்ம எர்த்வார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மெட்டாமெரிசமில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அந்த செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது. அதுலேயே ஆர்த்ரோபோடில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், அதோட ஃபங்க்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். Animals which possess notochord at any stage of the development are called chordates. அதுதான் வந்து நம்ம chordates. அதாவது அனிமல்ஸில் பொறுத்த வரைக்கும் அந்த நோட்டோகார்டு வந்து கம்ப்ளீட்டாக வளர்ச்சி அடைஞ்சிருந்தது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா chordate animal. Notochord is mesodermally derived rod-like structure formed on the dorsal side during embryonic development in some animals. அதாவது சில அனிமல்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜிலிருந்தே அதோட மீசோடோமல் லேயர்லேருந்தே என்னாகும் அப்படின்னா அது வந்து உருவாக ஆரம்பிக்கும், சரியா? இதை தான் வந்து நம்ம வந்து நோட்டோகார்ட் பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட் த அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் கார்டேட்ஸ்.
அப்போ தான் அந்த நோட்டோகார்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் அதோட எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட் அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் கார்டேட்ஸ். கார்டேட்ஸ் அப்படின்னா செஃபலோகார்டேட்ஸு, யூரோகார்டேட்ஸு, ஃபிஷஸ் டு மமாலியா. அண்ட் நான் கார்டேட்ஸில் வந்து எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா போரிஃபெரா டு ஹெமிகார்டேட்டா வரைக்கும் நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா the presence and the absence of notochord animals classified chordates. கார்டேட்ஸில் வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா செஃபலோகார்டேட்ஸு, யூரோகார்டேட்ஸ், பிசஸ் டு மெமாலியா. நான் கார்டேட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போரிஃபெரா டு ஹெமிகார்டேட்டா.